அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். நாங்கள் இல்லைங்க திரு அண்ணாமலை அவர்களும் நாங்களும் தான் பேசணும். நான் டெல்லியில் உள்ள யாரையும் போய் பார்த்து பேசல. அதுக்கு முன்னாடி 21 முன்னாடி போய் பார்த்துருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோட பேசி என்னோடமும் ஓபிஎஸ் மூலமும் பேசி கூட்டணியை கொண்டு வந்தார். நான் அன்கண்டிஷனலாக நான் திருச்சியிலேருந்து அறிவித்தேன். ஏன்னா we didn't want to contest also. We were focusing only, we are only a regional party and we wanted to contest only in assembly. அதில் நாங்கள் அவருக்கு அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமாக இருக்குன்னு நான் எந்த சீட்லையும் நிற்கலன்னே சொன்னேன். அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் நான் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன்னே சொன்னேன். வேற வழி இல்லாம 2 சீட்ல நின்னோமே தவிர அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களும் வேணும் இல்ல அவங்களுக்கு நாங்களும் வேணும் பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும் திமுக வருது. இதுல பிரச்சனையே பழனிசாமியும் அமமுகவும் ஒன்னா போக முடியாது. அதனால அது அவங்களால அது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால அவங்க அமைதி காக்குறாங்க. திரு நண்பர் அண்ணாமலை போன்ற நண்பர்கள் மூலம் என்ன திரும்பவும் தொலைபேசியில் பேசி அவர் இல்லை அண்ணா நீங்கள் உங்கள் முடிவை ரீகன்சிடர் பண்ணணும்னு பேசுகிறார். அவர் நான் எப்படிங்க முடியுன்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதானே தவிர சார் நான் என்னைக்குமே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக தான் இருந்துட்டு வர்றேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாற்றி பேசிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சார் பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன். திருப்பி இல்லையா இல்லையா உங்களை மாதிரி மாற மாட்டேன்றதுன்னா நான் எந்த பார்கெனுக்கும் போகல, எந்த ஆஃபர் வைக்கல, எந்த நெகோசியேஷன் கிடையாது. ஓப்பனாக தான் அடிக்கிறேன். நீங்க அதை கேட்கணும். சேலத்தில் உங்க ரிப்போர்ட்டர் அன்னைக்கு நைட்டு பேசுறாரு, அடுத்த நாள் அவர் கர்ச்சிப்பால மூஞ்சை தொடச்சிட்டு வெளில வர்றாரு. அதுவும் பென்ட்லி கார்ல ஏசி இல்லையா என்னமோ பாவம் அண்ணனுக்கு தொடச்சிட்டே வர்றாரு. அந்த கார் யாரு காருன்னு எனக்கு தெரியுங்க, யாரு கூட உட்கார்ந்ததுன்னு தெரியுங்க. எங்களுக்குன்னா டெல்லிக்கு போனாதான் தெரியுமா. இவருக்கெல்லாம் முன்னாடி நான் 15-20 வருடங்கள் டெல்லியில எனக்கு தொடர்புகள் இருக்குங்க. நான் இவர் மாதிரிலாம் ஆளை பிடிக்க தேவையில்லை, தானாவே தகவல் வரும். இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார், எவ்வளவு நேரம் இருந்தாரு, ஏன் வெளியில அப்படி வந்தாரு, எல்லாம் தெரியும். அது யாரும் அங்க உள்ள ஒரு பத்திரிகையாளர் தானே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மூஞ்ச மூடிட்டு போறாருப்பான்னு. அது வெளியில வந்துச்சு. அதனாலதான் சொன்னேன் எனக்கு ஒன்னும் அண்ணன் பழனிசாமிய ஒன்னும் கேவலமா பேசுனாரு, முகமூடியாருன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல நான் எனக்கு ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அதை பார்த்தேன். அதுல போட்டிருந்தாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் சாதனை செய்தா புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற மாதிரி எங்க அண்ணன் பழனிசாமிக்கு முகமூடியார் என்று முதல் எடப்பாடியார் இந்த முகமூடியார்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது இப்படி வைரல் ஆகும்னு எனக்கு தெரியாது. இல்லைங்க அவரு என்னுடைய நல்ல நண்பருங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். அவர் நாங்க 2 பேரும் அரசியல்ல பழகி இருந்தா கூட எங்க 2 பேருடைய குணாதிசயமும் நிறைய விதங்கள்ல ஒன்னா இருக்கும். அவரு யதார்த்தத்தையும் உண்மையும் பேசக்கூடியவர். என்னிடம் அவர் அரசியல்வாதியாகவே பழகியதில்லை, நானும் அவரிடம் அரசியல்வாதியாக பழகியதில்லை. அவர் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் எனது நண்பர். இன்றைக்கு கூட போன்ல பேசினாரு, அண்ணா எனக்கு உடம்பு சரியில்லை 2 நாள்ல வர்றேன்னு சொன்னார். அதை தான் பிரச்சனை சொல்லிருக்காரு. நான் சொன்னேன் நீங்க பதவியில் இல்லாதப்ப நான் தானே பிரதர் உங்க வீட்டுக்கு வர்றேன்னா, இல்லைண்ணா நான் வரணுண்ணே அப்படின்னா சரி வாங்க எனி டைம் போன் பண்ணிட்டு வாங்க. அவர்கிட்ட போன்ல டெய்லி பேசுவாரு. பேசுறப்பெல்லாம் என்ன நீங்க யூ ஷுட் ரீகன்சிடர் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிம்பாரு. நான் சிரிச்சுட்டு அவ்வளவுதான். இதுல எதுவும் மாற்றிக்கிறதே இல்ல. அவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் என்று தொடர்ந்து வலியுறுத்தி. இன்னொன்னு சொல்றேன், திரு அண்ணாமலை நானும் 9ஆம் தேதி டெல்லிக்கு போறதா இருந்தது. நான் பேட்டிலாம் கொடுத்தது அவங்க அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னால தள்ளி போயிட்டு. அதுதான் உண்மை. யாராவது பயந்து, ஏன்னா சில பேர் காய்கறி வண்டியில எல்லாம் ஏறி தப்பிக்க போனாங்கல்ல, அவரெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த அருண்குமார் போனாரு,
அவர் இப்படிதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு. செம்மல் அண்ணன் ஊருக்கு ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு பழனிசாமிக்கு சாலரை அடிக்கிறாரு. அன்னைக்கு எனக்கு போன்ல என்ன ஊருக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன். பழனிசாமி எல்லாம் யாருங்க முதலமைச்சரை ஏத்துக்கிறதுன்னு சொன்னாரு. மாஃபா பாண்டியராஜா பறந்து ஓடி போயிட்டாரு. சார் அண்ணாமலை ஒன்னு அமமுக தொண்டரோ அமமுக நிர்வாகியோ கிடையாது. எங்கார கேளுங்க இவரே சொல்லுவார். அவர் அண்ணா அவர் ஒரு ஆர்டினன்ட் பிஜேபி கேடர். அவரு அவங்க கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதானே அவர் சொல்ல முடியும். அவர் தனிப்பட்ட கருத்து என்ன வேணாலும் எனக்கு இருக்கலாம், ஆனா கட்சியின் கருத்து என் கருத்துன்னு பலமுறை சொல்லிட்டாருங்க. அது இதுக்கு முடிச்சு போடுறீங்க நயினார் மாதிரி. நீங்க நயினார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொன்னதுலாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் தான் எல்லாம் முடிவு எடுப்பார். யார் கூட்டணியில் இருக்க முடிப்பார், போங்க நான் வெளில போறேன்ட்டு வந்துட்டேன். சார் இல்ல அதெல்லாம் சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல சார். அவர் ஹோம் மினிஸ்டர் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அவர் மாதிரி சொல்றவரும் கிடையாது. எங்கள் நலம் விரும்பிகள் தான் நான் சொன்னேன். அவர்கள் நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம்ல, எங்களுடைய நலம் விரும்பிகள் எல்லா கூட்டணியில் இருக்குன்னு விரும்பியவர்கள் நீங்கள் நடப்பது போல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்களை கன்வின்ஸ் பண்றது கூட சொல்லியிருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தா இல்லை, அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள நாங்களும் அதனாலதானே என்கிட்ட அண்ணாமலை மூலம் சொல்றாங்க. அவர் என்கிட்ட பேச சொல்றது மேல தலைமையில இருந்தானே, அதனால திரும்ப பேசிட்டு இருக்காரு. அவர் ஒண்ணு என்ன தூண்டிலாம் உள்ள இன்னொன்னு என்ன போய் தூண்டி விட முடியுமா? இல்ல அவரை மாதிரி தான் செய்வாரா? நான் போய் அவரை போய் தூண்டி விடுவேனா? அதெல்லாம் இதெல்லாம் அரசியல் ரீதியா அந்த ஒன்றும் வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க. யூடியூப் பல பேர்கிட்ட பேரோல்ல இருக்கிறவங்க சொல்றது தானே. மற்றபடி ஒண்ணு கவலைப்படாதீங்க. டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தரும். ஒன்று திரும்ப நம்ம பேசி போர் அடிக்க வேணாம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்று போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அதுதான் ஆட்சி அமைக்கும். அது ஒன்றைதான் சொல்ல முடியும். என்னங்க இல்லைங்க, இப்ப அதிமுகங்கிற கட்சியே இல்லைங்க. நேரத்தை சொன்ன உங்கள்ட்ட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு அடிப்படை நாதமே அதோடைய ஃபண்டமெண்டல உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். வேற எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பைலா அது அம்மா அவர்கள் கட்டி காத்தார்கள். வேற கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில இன்க்ளூஷன் இருக்கும். பட் மெயின் அதோடைய பவுண்டேஷனை தகர்த்துட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம். அவங்கெல்லாம் யார் வேணாலும் போட்டியிடலாங்கிறத தவிர்த்துட்டு பழனிசாமி தான் ஒண்டி போட்டிடுற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இல்லை. அது இன்னைக்கு எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதனால அது அண்ணா இசம்லாம் அங்க கிடையாது. உள்ள எடப்பாடி இசம் தான், அவருடைய கைத்தடிகள் தான் அங்க இருக்காங்க. அப்படிதான் சொன்னாரு. அவர் ஒன்னும் பழனிசாமின்னு சொல்லு. அவர் அன்னைக்கு பழனிசாமின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நான் விளையாடி இருப்போம். நான் தான் நீங்க கேட்டப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் சொல்லிட்டேன். இது அன்னைக்கே சொல்லிட்டேங்க. நீங்க அன்னைக்கு சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் கிளியரா இருக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமி ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதுதான் நான் கோட் பண்ண. அவர் சரியா சொல்லியிருக்காரு. பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும், அது பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்புக்கு வழி இல்லை. அதனால அங்க உள்ள எனது பழைய சகாக்கள் தயவு செய்து மந்திரி கனவுலாம் காண வேணாம். ஒழுங்கா போத்திட்டு படுக்காதீங்க. டெல்லி டிடி விஜயநகர் சரி பண்ணிடுவாங்க, நம்ம கூட வந்துடுவாங்க. வாய்ப்பே இல்லை. நான் வந்தா கூட எங்க தொண்டர்கள் வரமாட்டாங்க. தேர்தலெல்லாம் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகாது. அதனால தயவு செய்து எது சரியோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். சார் அங்க உள்ளவங்கள்ல 90% மேல் நேரடியாக இல்லை, யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலம் என்னோட தொடர்புல இருப்பாங்க.
நான் மறுக்கிறேனா? உங்க இந்த பிரச்சனையுமே அவர் போய் வெளியில போய் சந்திச்சு வந்திருக்காரு. உட்கட்சி தொடர்பாக சந்திச்சு வந்திருக்காங்க. அதிர்ச்சியாளர்கள் சந்திக்கப்படுகிற தகவல்களும் சொல்லப்பட்டு வருது. அந்த நேரத்தில் நம்ம பாஜக பத்தி இதை பேச மாட்டேங்கிறோம். யார் பேச மாட்டோம்? நான் எதுக்கு பேசுறேன்? எனக்கு தெரியாத ஒண்ணு என்ன பேசுறீங்க? நான் இல்ல, நீங்க கேட்டது நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க கருப்பு சட்டை போட்டு கேக்குறீங்க. பட் உண்மை என்னன்னா பாஜக எல்லாரும் ஒத்துமையா இருக்குன்னு நினைக்கிறாங்கிறதா என்டிஏ கூட்டணி பலப்படணும் தான் நினைக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இல்ல இல்ல யார் பாஜக ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இல்ல. அண்ணாமலை இப்ப சொல்ல வைக்கப்பட்டார், திருநெல்வேலியில தான் சொன்னார். கரெக்டா? நைனா நாயர் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டு தானே? அதானே தவிர எனக்கு நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் பிரதர். இல்ல தம்பி நீங்க பல முறை சொல்லிட்டேன் தம்பி. இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமே, தமிழ்நாட்டில் பலமான இந்தியா உருவாக்க காரணமே திரு அமித்ஷா அவர்கள் தான். அவர் வாயால சொன்னார்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம்னு சொன்னேன். இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க எனக்கு தெரியல. இது இன்டர்வியூவே ரொம்ப இதாகி போயிட்டு டைல்யூட் ஆகுது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.